இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய என்னுடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் தீமைகளுடைய ஆதிக்கங்களிலிருந்தும் ஆதிக்கங்களில் எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்து எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். தேவ மாதாவே, தேவமாதா, உமது பரிந்துரையின் வல்லமையினால் பரிந்துரையின் வல்லமை எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவை. எல்லா அற்புதங்களும் எல்லா அற்புத அதிசயங்களும் அதிசயம் பரிபூர்ணமாக பரிபூரணமாக வெளிப்படுவதாக. வெளிப்படுவதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையோடு நீங்கள் எல்லா அற்புதங்களையும் நலனையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு தேவையான அற்புதத்தின் பாதைகள் திறக்க வேண்டும். நீங்கள் எதையெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையில வேதனையோடு வந்தீர்களோ எல்லா சுமைகளையும் ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நாளிலே நாம் இந்த துதித்து ஆராதித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். கர்ப்பப்பையிலே நீர்க்கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல இந்த நேரத்தில் மன அழுத்தத்தோடு மன பாரத்தோடு இருக்கிற ஒரு 7 பேருக்கு அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் அந்த 7 பேருக்கு பரிபூர்ணமான விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல இடது கண் பார்வை குறைவு ஏற்பட்டு இடது கண்ணில் பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல குடும்பத்தில் அமைதி இல்லாம சமாதானம் இல்லாத நிலையில, குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா தடைகளை நீக்கி அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்திலே வேலை வாய்ப்புக்காக, தொழில் காரியம், குறிப்பாக ஒரு பொருளாதாரம் போட்டுட்டேன், அந்த பிசினஸ், அந்த தொழில் காரியம் வாய்க்குமா நடக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிற அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நன்மையின் பாதைகளை திறக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் லேவியர் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லேவியர் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல கடவுளை மனிதர்கள்
பல விதத்தில் தேடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி ஜனங்கள் பல விதத்துல எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கிறோம், எங்கெல்லாமோ போறாங்க. எப்படியாவது கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும், கடவுளை தேட வேண்டும் என்று உலகத்தில் பலவிதமான தேடுதல்களோடு மக்கள் பயணிக்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் கூட இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உங்கள் நடுவில் என்னுடைய உறைவிடத்தை நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் நம்மீது அன்பாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய அன்பு, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறத அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். கடவுள் தன்னை நேசிக்கிறார், கடவுள் தன் மீது அன்பு வைத்திருக்கிறார், கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லைன்னா, அதை அவர்களால் அறிந்து கொள்ளவோ உணரவோ முடியாத ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்கிறது, அவர் நம்மை வெறுப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவர் நம்மை வெறுப்பதில்லை. வெறுப்பதே இல்லை. இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை வெறுப்பதில்லை, கடவுள் என்னை வெறுப்பதே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த வார்த்தையின் வல்லமை முதலாவது அவன் இருதயத்தின் ஆழத்துல போய் பதியணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். என்ன தெரியுமா கேள்வி கேட்போம்? பைபிள் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா 49ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசியுங்கள். சீயோனே, சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, ஆண்டவருடைய மகனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த பகுதியிலே காண்பிக்கிறார், சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று தனக்குள் சொல்லிக் கொள்ளுகிறாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, பலகீனங்கள் வரும் பொழுது, நம்மில் பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? கடவுளுக்கு கூட என் மேல என்ன இல்லை, இரக்கம் இல்லையே. வருடம் ஓடுகிறது, காலம் ஓடுகிறது, ஆனால் இந்த கடவுள் கூட என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டேங்கிறாரே என்று நம்மில் அநேக பேர் மனசுல ஒரு புழுக்கத்தோடு கூட இருப்போம். கடவுளுக்கு என் மேல அக்கறை இல்லையே, இந்த ஆண்டவர் எங்க போயிட்டாரு, ஆண்டவருக்கு என் குடும்பத்து மேல அக்கறை இல்லை, என் மகன் மேல அக்கறை இல்லை, என் குடும்ப சூழ்நிலையெல்லாம் கடவுள் பார்க்கிறாரா, இந்த கடவுள் என் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா என்று சொல்லி நம்மில் பல பேர் போராடுகிறோம். இதே மனநிலை நமக்குள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மறப்பாரா? கடவுள் கைவிடுவாரா? முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய இந்த வார்த்தையை பாருங்கள். எத்தனை நேசமுள்ள ஒரு தகப்பன் நமக்காக இருக்கிறார் என்றால் வாசியுங்கள். எசையா 44ஆம் அதிகாரம்
21வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். நல்ல கையை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். நல்ல சொல்லுங்க, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். மறக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். மறக்கவே மாட்டார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முதலாவது நம்ம இருதயத்தை திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன? என்னை கடவுள் மறக்கவே மாட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவர் மறக்க மாட்டாரு? எதனால அவர் மறக்க மாட்டாரு? ஏன்னா வசனம் சொல்கிறது, வாசிக்கிறீங்களா? சங்கீதம் திருப்பாடல் 139ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 139ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தயவு செய்து 139ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையானது 15வது வசனத்தை படியுங்கள். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று. உமக்கு மறைவானதென்று. சொல்லுங்க. என் எலும்பு என் எலும்பு உமக்கு. உமக்கு மறைவானதென்று. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு, உங்க எலும்பு மருத்துவர்கிட்ட நீங்க போனோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு போன உடனே முந்தியெல்லாம் கை பிடிச்சி பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. உடனே என்ன பண்ணுங்க? எக்ஸ்ரே. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்கேன். ஏன்னா பெட்டி பெட்டியா ஸ்கேன் வச்சிருக்காங்கலாம் இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னங்க இப்போ அதை விட அடுத்த டெக்னாலஜி வேற மாதிரி போய்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க பைபிள் இது, என்னுடைய எலும்பு கூட உமக்கு என்ன இல்லை? மறைவானதாக இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனத்தை நீங்க பாருங்க. 16வது வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். உம் கண்கள் கருமுளையில் எங்கெங்க கண்டுச்சு? உறுப்புகளை கண்டு. எங்க கண்டுச்சு? உனக்கு உடம்பு இல்ல, காதும் இல்ல, மூக்கும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்திலேயே உன்னை கண்ட கடவுள் இன்றும் உன்னை காண்கிறார். கை தட்டு. நல்ல கை தட்டுப்பா. உன் அம்மா கொஞ்சம் நீ சிவப்பா வந்த உடனே தான் தூக்கி உனக்கு கன்னத்துல முத்தமே கொடுக்கிறா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல பாருங்க, உன்னுடைய தாய் உன் தகப்பன் அவங்க விரும்பின மாதிரி ஒரு குழந்தை குள்ளு 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 குள்ளுன்னு நம்ம ஸ்ப்ரே பேபி மாதிரி இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வத்தலா தொத்தலா பிறந்து விட்டான்னு வச்சுக்கோ, கடைசி வரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு கருமுனையிலேயே அவருடைய கண்கள் உன்னை கண்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க. இன்னைக்கு பார்க்கிறார்ல, என்னைக்கு பார்த்தாரு? கருமுனையில உருவாகும் போதே அவர் தான் பார்த்தாரு. ஆமென். ஆமென். மறப்பாரா? மறக்க மாட்டார். சொல்லுங்க, மறப்பாரா? மறக்க மாட்டார். அதனாலதான் அதுல 5வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்ன செய்யறாரு? அவர் உமது கை என்ன எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை என்ன செய்றேன்? எப்போதும் இறுக முன்னும் பின்னும் பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, யார் நம்மை மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். அவர் நம்மை வெறுப்பாரா? அவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல. அவர் நம்மை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வெறுக்கவே மாட்டார்.
அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நான் உங்கள் நடுவிலே வந்து என்னுடைய ஸ்தலத்தை, என் வாசஸ்தலத்தை நான் உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்க நடுவில் வந்து குடியிருப்பேன். நான் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், வெறுப்பதே இல்லை. அல்லேலூயா. ஆனா பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமை தான் ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். ஆமென். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற வாசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பா. சங்கீதம் 38 அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 38:19. காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளன, வீணாக என்னை வெறுப்போர். பாத்தீங்களா, இந்த பைபிள் வசனத்தை நல்லா கவனிங்க. காரணம் இல்லாமல் என்னை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம பகைக்கிறாங்க. இந்த உலகத்துல நான் வேகமாக முதல் பகுதி ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த கடவுள் நம் நடுவில் குடியிருக்கிறார், அவர் விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த நாளுடைய மையமாக நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், காரணமின்றி வெறுக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல, நம்ம உறவுகளை, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நல்லா இருந்தவங்க எல்லாம் கூட சில நேரங்கள்ல நமக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. நான் இந்த பகுதியை தியானித்த பொழுது நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூலிலே ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். வாசியுங்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுது. நான் வாசித்துக்கிறேன். ஈசாக்கு, அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, அவர் செல்வத்திற்கு மேல் செல்வமுடையவர் ஆனார். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க, அந்த ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு போன இடத்துல, விதைச்ச இடத்துல அறுத்தார். அவன் போன இடத்துல அவனுக்கு நல்லது கிடைச்சது, கடவுள் அவனை உயர்த்தினாரு, ஆசீர்வதிச்சாரு, செல்வங்கள் அவனுக்கு பெருகியது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்களா? நீங்க நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்களா? இருப்பாங்களா? நீங்க நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நல்லா ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க கூட நல்லா இருக்கிறவங்களே உங்களை சொல்லுங்க என்ன செய்வாங்க? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்வின் பாதைகளை அவர்கள் அழிக்கும்படி அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 100% அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை கண்டான். 100% அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க வாசித்து பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனத்துல பாருங்க, அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருந்ததை கண்டு பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சாங்களாம்? பொறாமை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை முன்னேறும் போது, நம்ம குடும்பம் முன்னேறும் போது, நாம ஆசீர்வாதமா வாழும் பொழுது அநேகரால் அதை சகித்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ஒருவேளை சில நேரங்களில் இங்க இருக்கிற சில பேர், நான் நல்லதானே செஞ்சேன், நான் முன்னேறது யாருக்குமே பிடிக்கலையே அப்படின்னு உங்க கூட சில இடத்துல, உங்களுடைய குடும்பத்தில், உங்க உறவுகளில் சில நேரங்களில், பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை மனிதர்கள் கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பைபிள் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலிருந்து விரட்டப்பட்டார். என்ன செய்யப்பட்டார்? சில நேரங்கள்ல உங்க குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள், நல்லா இருந்தவங்க, நல்ல பழகினவங்க உங்களை பல இடத்துல காலை
வாரி விட்டுருவாங்க. உங்க பிசினஸை கெடுப்பாங்க, வேலை காரியங்களை கெடுப்பாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடை செய்வாங்க. இதெல்லாம் மனுஷங்களுடைய மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஈசாக்கு வெளியே போயிட்டாருங்க, அவன் தூரமா போயிட்டாரு. அவர் கிணறை தோண்டினார், கிணறை மூடினாங்க, கிணறை தோண்டினாரு, அதை அபகரித்து கொண்டார்கள். இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னைய வெறுத்து ஒதுக்கி எனக்கு மீண்டும் மீண்டும் மனிதர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லி உள்ளத்துல உடைந்து போய் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் நிலைமையை அவர் மாற்றுவார். ஆமென். அதனாலதான் பாருங்க, வாசிங்க, வேதத்தின் பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டும். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரத்திலே வாசி இந்த எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியானது நமக்கு ரொம்ப ஒரு தெளிவான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம். ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்போது என்னிடம் வருவது ஏன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்களை விரட்டி விட்டாங்க, நீங்க வருத்தத்தில் இருக்கலாம். உங்க குடும்பத்துல சில நேரங்கள்ல ஒரு நீங்க நல்ல ஒரு வசதியை நோக்கி போகும்போது அதை பொறுக்காம சில பேர் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், என்னுடைய கணவர் அவருடைய சொந்த ஊர்ல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் இடத்தெல்லாம் வாங்கிட்டோம், வீடு கட்டுமான பணியை ஆரம்பித்தோம். ஆனா அதுவரை நெருக்கமா இருந்த என்னுடைய சகோதரருடைய நெருங்கின உறவு பக்கத்திலே இருந்தவங்க, என்னன்னே தெரியாது, திடீர்னு பேச்சு வார்த்தை எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. பிரைஸ் தி லார்ட். என் கணவர் அந்த வீட்டை கட்டுறதுக்கு காரணமே யாரு தெரியுமா? நம்ம எங்கேயோ ஒரு டவுன்ல கிடக்குறோம், இந்த ஊருக்கு போனா அங்க நம்ம சொந்த பந்தம்லாம் இருக்குது, நேசத்துக்குரியவங்கலாம் இருக்காங்கன்னு தான் அவர் அந்த இடத்தை வாங்கி வீட்டையே கட்டினாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வீடு கட்ட ஆரம்பித்ததிலிருந்து நல்லா இருந்த உறவுகள்லாம் விலகி போனார்கள். என் கணவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. அந்த வீட்டை கட்டி அதை நாங்கள் பால் காய்ச்சினதோடு சரி, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நம்ம அந்த ஊருக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், வாடகை கொடுத்துருவோம், போக வேண்டாம். ஏன்? நம்ம அங்க வர்றதை யாரும் என்ன செய்யல, விரும்பல. சில நேரங்கள்ல உங்க சொந்த பந்தங்கள் அப்படி இருப்பாங்க, உறவுகள் அப்படி இருப்பாங்க, உங்க நண்பர்கள் அப்படி இருப்பாங்க. வெளியே பேசும்போது நல்லா பேசுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரையே கொடுக்கறேன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு சொல்றாரு, நீங்க என்ன வெறுத்தீங்க, என்ன புறக்கணிச்சீங்க, என்னை தனியா விட்டுட்டீங்க. ஆனா உன்னே ஒன்று தெரியுமா, உனக்கு உன்னை எல்லாரும் வெறுத்தாலும் உன்னை புறக்கணிச்சாலும் உன் குழிய நீ 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 எதெல்லாம் மேற்கொள்கிறாயோ அதெல்லாம் மூடினாலும் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், உங்கள் சத்துருக்கள் சொல்லும்படி தேவன் செய்வார். வாசித்து பாருங்கள் இந்த வசனம் 28ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம். கை தட்டுங்க பாப்போம். இது யாருங்க சொன்னா? பிரதர் சிஸ்டர்ஸ் கவனிங்க. நீ ஒருவேளை ஐயோ நம்மளை எல்லாரும் ஓட விடுறாங்களே, எல்லாரும் நம்மளை புறக்கணிச்சுட்டாங்களே, எல்லாரும் நம்மளை வெறுத்துட்டாங்களேன்னு சொல்லி நீ உள்ளத்துல மனங்கசந்து போய் உட்கார்ந்துருக்க. ஆனா தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் உன்னை கைவிடலப்பா, அவர் உன்னை வெறுக்கல. தங்கச்சி உன்னை வெறுக்கல. ஒருவேளை உன்னுடைய சில காரியங்கள் தள்ளி போன மாதிரி இருக்கலாம், சில பேருங்களை நீ ஒரு ஏமாற்றம் அடைந்தது போல வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தெளிவை எடுத்துக்கொள். என்னை யார் வெறுத்து ஒதுக்கினாலும் கடவுள்
என்னோடு இருக்கிறார். ஆமென். நல்ல கை தட்டுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இதை ஈசாக்குக்கு தெரிஞ்சதோ இல்லையோ? யாருக்கு தெரிஞ்சது? யார் துரத்துனானோ அவன் ஓடி வந்து சொல்றான், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆமென். ஆமென். ஒருவேளை ஈசாக்கை போல துரத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும்படி தேவன் உங்கள் பாதைகளை விஸ்தாரப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 69ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 69 4வது வசனம். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாக பொய் குற்றம் சாட்டி பெருகிவிட்டனர். நான் திருடாதது எப்படி திருப்பி தர முடியும்? இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். முதலாவது, காரணமில்லாமல் வெறுக்கிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஏன் காரணம் இல்ல? நான் முன்னேறினா நீ முன்னேறினா அதை என்னால சகிக்க முடியாது. இது ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பகுதியை பார்க்கும்போது பொய் குற்றம் சாட்டி பாருங்க, தலைமுடியை விட அதிகமான வெறுப்புணர்வு உள்ள மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். இரண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்களப்பா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் படிக்கீங்களா? வாசிங்க. நல்ல ஆண்டவரின் பேழையை தாவீது நகரை அடைந்த போது சவுலின் மகள் மீகாள் பலகணி வழியாக பார்த்தாள். அரசர் தாவீது குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு தன் உள்ளத்தில் வெறுத்தாள். பிரைஸ் தி லார்ட். யார் வெறுத்தா? முதலாவது வெறுக்கிற கூட்டம் வெளியே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது வெறுக்கிற கூட்டம் எங்க இருக்குது? உள்ளேயே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை அசைச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சொந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு வெறுப்போடு தான் உட்கார்ந்திருக்கோம். கணவன் வெறுக்கிறாரு, மனைவி வெறுக்கிறாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, ஏங்க ஏங்க என்ன வெறுக்கிறீங்க? இன்னைக்கு சொந்த வீட்டுக்குள்ள கணவனை மனைவி ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. என்ன காரணம்னே தெரியாது, ஆனா அந்த ஆளை எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னே தெரியும், அவளை எனக்கு பிடிக்கல. சமீபத்தில் ஒரு திருமணமான ஜோடி 7 மாதங்கள் அவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு நாள் கூட அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாய் வாழல. அந்த பொண்ணு என்னெல்லாமோ அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவளுக்கு எப்படியாவது அவளுக்கு தன் நேசத்தை வெளிப்படுத்தணும்னு விரும்புறா. ஆனா பாருங்க, அவனால அவளை நேசிக்கவே முடியல. அவன் சொன்னானா, நீ நல்ல பிள்ளை, ஆனா உன்னை எனக்கு பிடிக்கல. என்னன்னே தெரியல, உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னோட என்னால சேர்ந்து வாழ முடியாது. இதே போல சில தங்கைகளை பார்க்கிறேன். இது இளம் ஜோடிகள்கிட்ட மட்டும் இல்லைங்க, 25 வருஷம் வாழ்ந்தாச்சு, 50 வருஷத்துக்கு போயிட்டாங்க. எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அவ மூஞ்ச பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, ஒரு சொந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவியை வெறுப்பது, மனைவி கணவனை வெறுப்பது. இந்த வேதத்தின் இந்த பகுதியை படிக்கும் பொழுது மனைவி அந்த மீகா அவ என்ன செய்றா? தாவீதை வெறுத்தாள். தாவீதை வெறுத்தது வேற யாருங்களே? மனைவி வெறுக்கிறாங்க. எப்படிங்க இருக்கும்?
Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. தாவீதை மனைவி வெறுக்கிறார். நீங்க இதே போன்ற ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்க. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 31வது வசனம். வாசிங்க. இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா வேதம் நமக்கு தெளிவா புரியும். லேயாவை யாக்கோபு வெறுத்தார். என்ன செஞ்சார்? சத்தமா சொல்லுங்க. வெறுத்தார். நல்லா சொல்லுங்க. வெறுத்தார். வெறுத்தார். நீங்க நிறைய நேரங்களை பாருங்க, திருமண வாழ்க்கையில நிறைய பேர் கணவனை மனைவியை கணவன் நேசிக்காததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஏதோ கடந்த கால ஒரு பிரச்சனை இருக்கும். Praise the Lord. Praise the Lord. அவங்க அன்பு வேற எங்கேயாவது ஷேரிங் இருக்கும். சமீபத்தில் ஒரு பெரிய வசதியான குடும்பம், நல்லா இருக்கிறாங்க. கணவன் மனைவி எல்லாம் வந்தவங்க எல்லாம் உபசரிக்கிறாங்க. எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அம்மாவுடைய முகத்துல சந்தோஷம் மட்டும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷம் மட்டும் இல்லை. நீங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, எல்லாம் இருக்குங்க, ஆனா வீட்டுக்கார் 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டேங்கிறார். எல்லாம் இருக்கு, மனைவி 5 நிமிஷம் என் கூட பேச மாட்டேங்கிறா. என் கணவர் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லை, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லை. ஏன்னா யாக்கோபுக்கு லேயாவை பிடிக்குமா ராக்கேலை பிடிக்குமா? ராக்கேலை தான் பிடிக்கும். நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில நினைச்ச மாதிரி மனைவி இல்லை, நினைச்ச மாதிரி கணவன் இல்லை. வந்தது நினைச்சது ஒண்ணு, வந்தது ஒண்ணு. ஹலோ, நினைச்சது சிம்ரன், வந்தது பூசணிக்கா மாதிரி வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனை இருக்கும்ல. பைபிள் சொல்லுது, என்ன வசனமே சொல்லுது, ராக்கேல் பார்க்க அழகா இருப்பாளாம். எப்படி இருப்பா? ராக்கேல் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா? அவள் முக தோற்றம், அவள் எல்லாமே அப்படி சொல்லுவோம்ல. ஆனா லேயாள் பார்ப்பதற்கு எப்படி இருக்க மாட்டா? அழகா இல்லை, அவ வடிவம் அழகா இல்லை. அதனாலதான் அந்த மனுஷன், என் கண் எங்க போயிருக்கு? மூத்தவா இருக்க இளையவா மேல போயிருக்கு. ஆனா மாமனார் வித்தியாசமான ஆளு. என்ன பண்ணிட்டாரு? லேயால முடிச்சு விட்டாரு. லேயாவை யாக்கோபு வெறுத்தார். அப்படிங்கறத யார் பார்த்தா? சொல்லுங்க, யார் பார்த்தா? ஆண்டவர் பார்த்தார். சகோதர சகோதரிகளே, உன்னுடைய சொந்த கணவர் ஒருவேளை உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய மனைவி உன்னை வெறுக்கலாம். ஆனா ஆண்டவர், நீ எந்த இடத்தில் வெறுத்து ஒதுக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் உன்னை தயவோடு காண்கிறார். கை தட்டுப்பா. இப்ப வசனம் சொல்கிறது, லேயா வெறுத்து ஒதுக்கப்பட்டதை ஆண்டவர் கண்டு அவருக்கு குழந்தை பேரு கொடுத்தார். கை தட்டுங்க. Praise the Lord. அதனாலதான் அவ என்ன சொன்னா தெரியுமா? வசனம் சொல்கிறது, அவள் சொன்ன வார்த்தையை ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. அவள் சொல்லுகிறா பாருங்க, என் கணவர் இனிமே என்ன செய்வார்? என்ன அன்பு கூறுவார். என் மேல அவருக்கு இனிமே என்ன வரும்? என் மேல இனிமே அன்பு வரும் என்பதை பாருங்களேன். அவள் சொல்றா பாருங்க, லேயா கருத்தாங்கி மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்போது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி ரூபன் என்று பெயர் வைத்தாள். கை தட்டுங்க. ஒருவேளை அங்க இருக்கிற அன்பு பிள்ளைகளே, உன் சொந்த வீட்டுக்குள்ள கணவன் வெறுக்கிறாரு, மனைவி வெறுக்கிறா,
அன்பு இல்லாம அந்யோன்யம் இல்லாம வாழ்றேன்னு நினைக்கிறியா? அந்த இடத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அவருடைய இரக்கம் கடந்து வருகிறது. ஆமென். ஆமென். மூன்றாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 109 அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 109 திருப்பாடல் 109:5. நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்தனர், அன்புக்கு பதிலாக அவர்கள் என்னை வெறுப்பையே காண்பித்தனர். நன்மை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க. நான் நன்மையை தான் செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க? தீமையை காமிச்சாங்க. அன்பு கொடுத்தேன், ஆனா அவங்க எனக்கு என்ன காமிச்சாங்க? வெறுப்பை காண்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிற அநேகருடைய மனநிலைமை அப்படிதான் இருக்குது. நான் நன்மை செஞ்சேன், நான் அன்பு செய்தேன். சில நேரங்கள் இருக்கு பாருங்க, நம்ம என்னதான் அன்பு செஞ்சாலும் சிலருடைய சுபாவம் மாறவே சொல்லுங்க. நீங்க அன்புக்குன்னு போவீங்க, ஆனா அவங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி வைப்பாங்க, என்ன நடிக்கிறியா, என்ன பாசாங்கு பண்றியா? நீங்க அவங்கள்ட்ட போய் என்னதான் உங்க அன்பை நீங்க கொட்டி கொடுக்க நினைச்சாலும் அது எடுபடவே எடுபடாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், இவ்வேதத்திலே நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது, அன்புக்காக காரணமில்லாமல் பகைக்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை உங்களை வெறுத்து ஒதுக்கினவங்களையே நினைச்சு சில பேர் உட்கார்ந்துருக்கீங்க. என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, என் பிள்ளைங்களை புறக்கணிக்கிறாங்க, என் குடும்பத்தை புறக்கணிக்கிறாங்க என்று நீங்கள் உங்க உள்ளத்துல அழுது கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிந்து தான் இந்த வார்த்தையின் வழியாக பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் அன்பு காமிச்சேன், ஆனா அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க? வெறுப்பை கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதத்துல நீங்க நல்ல தயவு செய்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்துல 2 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில பாருங்க, வசனமானது நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை 5வது வசனம் படிங்களேன். அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர். யாரு? சொல்லுங்க, யாரு? யோசேப்பு. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அதிகமாய் சொல்லுங்க, அதிகமாய் வெறுத்தனர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது அவர்கள் அதிகமாக வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு பாருங்க, அவருடைய சகோதரர்களுக்குள்ள இருந்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் அவனை பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் மீது அன்பு இருந்தது. அந்த அன்பின் நிமித்தமாக தான் யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி போறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இவனை வெறுத்ததுனால அவன் என்ன சொல்றான், அவன் எதுக்கு வந்தான், அதெல்லாம் கிடையாது, இவன் சாகணும். சில நேரங்களில் நம்மளை வெறுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எவ்வளோ கொடுமையாக இருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஏற்படுகிற வேதனையை கூட அவர்கள் கொண்டாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு வீட்டில் நடந்த சம்பவம். ஒரு வீட்டில் வாலிப மகன் ஒருவன் இறந்து போயிட்டான். பக்கத்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவங்க நினைச்சாங்களாம், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், இந்த கொல்லி என்னைக்காவது சாபம். மனிதர்கள் வெறுப்பினுடைய உச்சம் எங்க இருக்குன்னா, ஈவி இறக்கம்லாம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க அழுதா அவங்க கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இழப்பை சந்திக்கும் பொழுது அவர்கள் மகிழ்வார்கள். நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க. தாவீது
தன்னுடைய சொந்த சகோதரர்களை தேடி போனாருங்க. தாவீதோட சகோதரர்கள் என்ன பண்ணாருங்க? சவுலுடைய படையில இருந்தாங்க. தாவீதை பார்த்து, வாடா தம்பி, என்னடா ரொம்ப களைச்சு போயிருக்க, நல்ல உடம்பு பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னாங்களா? ஏன்னா வேடிக்கை ஆட பார்க்க வந்திருக்க? வெறுப்பு. தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். சவுலுடைய அந்த யுத்த களத்தை எல்லாம் தாவீது வெற்றியாக மாற்றினார். வெற்றி பெற்றுட்டு தாவீது வந்தாருங்க. பிரைஸ் தி லார்ட். தாவீதை பெண்கள் எல்லாம் சேர்ந்து மேல இருந்து வாழ்த்தினாங்க. 1000 கொன்றது சவுல், 16 கொன்றான் தாவீது. உடனே சவுல் தாவீதை வெறுத்தான். நீங்க அன்பு செய்றவங்க உங்களை வெறுத்திருக்கலாம். நீங்க நேசித்தவர்கள் உங்களை வெறுக்கலாம். நீங்க பாசமா இருக்கிறீங்க, நீங்க கவனிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை வெறுப்பு தான் கொட்டுவாங்க. சில நேரத்தில் உங்க மாமியார் உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, உங்க மாமனார் உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, உங்க பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, உங்க உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாது, உன் மருமகா உன்னை புரிந்து கொள்ள மாட்டா. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், யார் உன்னை வெறுத்தாலும் உங்களை வெறுக்காமல் உங்களை நேசிக்க இயேசு உங்களுக்காக இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அந்த இயேசுவை இந்த உலகம் வெறுத்தது. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், இந்த உலகம் உங்களை வெறுத்த இடத்தில் வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். அவருடைய இரக்கம் உங்கள் மீது இறங்கி வரட்டும், எல்லா காயங்களையும் ஆண்டவர் குணப்படுத்துவார். 32:10 படிக்கலாம். பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை சூழ்ந்து நிற்கும். ஆண்டவருடைய பேரன்பு உங்களை சொல்லுங்க, ஆண்டவருடைய பேரன்பு உங்களை சூழ்ந்து நிற்கும். இன்னைக்கு உங்களை ஆண்டவருடைய பேரன்பு உங்களை சூழ்ந்து நிற்கும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பேரன்பு ஈசாக்குக்கு இருந்தது, ஆமென். யோசேப்புக்கு இருந்தது, ஆமென். தாவீதோடு இருந்தது, ஆமென். ஆண்டவருடைய பேரன்பு அவர்களை தூக்கி தலை நிமிர வைத்தது, ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டே நீங்க எதிக்கணும். வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. எரேமியா 31 3வது வசனம் வாசிக்கலாம். வாசிக்கிறேன், கவனிக்கீங்களா? ஆண்டவர், நான் உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பினால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆமென். நாளிலே இந்த முதல் பகுதியிலே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுப்பதில்லை. என் மகனே, என் மகளே, என் மகனே, என் மகளே, யார் உன்னை வெறுத்திருந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை உன் தாய் தகப்பன் கூட உன்னை வெறுத்து ஒதுக்கலாம். நீ ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஒரு பயனற்றவன், நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி உன்னை வெறுத்து ஒதுக்கலாம். வேதம் சொல்கிறது, தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை வயதாகிவிட்டது, உன் சொந்த மகனும் மகளும் உன்னை வெறுக்கலாம். வரமா உட்காருங்கம்மா, ஒண்ணுமே தெரியாது உனக்கு, உன் பிள்ளைங்க உன்னை வெறுத்து ஒதுக்கலாம். ஐயோ, இந்த மகன் இந்த மகள் என்னை எவ்வளவு நேசிப்பாங்க நினைச்சேன், ஆனா அவர்கள் உன்னை வெறுத்தார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் உதரத்திலேயே உன்னை தாங்கினது நான் தான்ப்பா. உன் தலைமுடி நிறைக்கும் போதும்
உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன்னு சொல்லி அவருடைய நேசம் மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. ஐயா, என் கணவர் என்னை அன்பு செய்தார், என் மனைவிக்கு நான் தான் உலகம். ஆனா இன்னைக்கு என் கணவன், என் மனைவி என்னை வெறுத்து ஒதுக்குகிறார், வெறுத்து ஒதுக்குகிறார். யோபு பக்தன் சொல்கிறான், யோபு 19ஆம் அதிகாரத்திலே, என் உடன் பிறந்தவர்கள் என்னை வெறுத்தனர், என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று. ஒருவேளை வருமானம் இல்லை, உழைப்பு இல்லை, நோய் வந்துட்டு அழகான தோலெல்லாம் சுருங்கி போகுது, உடம்புல வலிமை இல்லாம போகுது. நேசித்தவர்கள் வெறுப்பை கொட்ட ஆரம்பிப்பார்கள், வெறுப்பை கொட்டுவார்கள். கண்களை மூடி தியானித்துப்பார். எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்களே, எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்களே, எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. என் அன்புக்குரியவர்களே, உலகம் உன்னை வெறுக்கும் பொழுது ஓடோடி வந்து உன்னை நேசிக்க, உன்னை தூக்கி சுமக்க இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். வாயை திறந்து ஒப்புக்கொடு மகனே. இந்த உலகத்தில் உள்ள அன்பு மாறும், இந்த உலகத்தில் உள்ள அரவணைப்பு மாறும், இந்த உலகத்தில் உள்ள ரசனையான வார்த்தைகள் மாறும். உடன் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஓடி போகிற காலம் வரும். லூக்கா நற்செய்தி 15 பாருங்கள். அப்பாவை விட்டு மகன் பிரிந்தான், நண்பர்களோடு திரளான செல்வத்தோடு போனான். ஒரு நாள் எல்லாம் இழந்து போய் நண்பர்கள் எல்லாம் அவனை தெருவிலே விட்டுவிட்டு பரிதாபமாய் உணவுக்கு வழி இல்லாமல் பன்றி மேய்க்க போனான். ஒருவேளை உன் வாழ்க்கையிலையும் இவங்க என்ன நேசிக்கிறாங்க, இவங்க என் கூடவே இருப்பாங்க, இவங்க என்ன தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க நினைச்சவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களா, உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா, கைவிட்டுட்டாங்களா? அந்த இடத்தை இயேசுட்ட கொடுப்பா. என்ன மறந்துட்டாங்க, என்ன கைவிட்டுட்டாங்க, என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு நீ எங்கே புலம்புகிறாயோ அந்த இடத்தை வாலிப தம்பி கொடுப்பா. தங்கச்சி கொடு. சகோதரியே, உன் கணவர் உன்னை மறந்துட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு, உன்னுடைய மனைவி உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா, என் பிள்ளைங்க என்ன வேண்டாம்ட்டாங்க, என் பெற்றோர் என்னை இடம் போட்டு பார்க்கறாங்க, என் சகோதர சகோதரிகளுக்கு நான் தேவையில்லாதவனா மாறிட்டேன்னு சொல்லி கண்களிலே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறவர்கள் இயேசு உங்களை தேற்றும்படி வந்திருக்கிறார். தேவாதி தேவனுடைய அன்பு உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உதறிவிட்டு போன மகன் தன்னை தேடி வந்த பொழுது எந்த கேள்வியுமே கேட்காம ஓடோடி சென்று மார்போடு அணைத்த அந்த அன்பு உங்களை தேடி வருகிறது, உன்னை தேடி வருகிறது. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக, தனிமை உணர்வுகள் மாறுவதாக, வேதனையின் அனுபவங்கள் மாறுவதாக. ஐயோ, நான் யாரும் இல்லாத அனாதை நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு இறங்குகிறது, தேவனுடைய அன்பு இறங்குகிறது.
ஒரு 36 முதியவர்கள் பெரியவர்களுடைய இருதயத்தில் பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே. என் மகன் என்னை வெறுக்கிறான், என் மகள் என்னை வெறுக்கிறாள் என்று சொல்லுகிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய அன்பு இப்பொழுது தொடுகிறது. தேவனுடைய அன்பு நிரப்புகிறது, தேவனுடைய அன்பு நிரப்புகிறது. ஒப்பு கொடுங்க. இயேசுவின் அன்பு உங்களை நிரப்புகிறது. கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார். என் கணவருக்கு நான் தேவையே இல்லைன்னு சொல்லி உள்ளத்துல மனம் அடிந்து அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு உனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு உனக்குள் இறங்குகிறது. உன் காயங்களை குணப்படுத்தும்படி இயேசு உன் அருகில் இருக்கிறார். அவருடைய அன்பினால் நீ நிரப்பப்படுகிறாய். என் தகப்பனும் தாயும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு 9 பேர் இப்பொழுது கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள். நான் யாருக்குமே தேவையில்லை. ஆண்டவருடைய அன்பு உன்னை நிரப்புகிறது. யோபுவை போல வந்திருக்கிறாயா? ஈசாக்கை போல துரத்தப்பட்டாயா? லேயாவை போல அன்பு கிடைக்காமல் அலைந்து திரிகிறாயா? யோசேப்பை போல நன்மை செய்தும் தீமை கிடைத்ததா? அன்பு செய்தும் வெறுக்கப்பட்ட மகளே, தாவீதை போல ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டாயா? உன்னை ஆண்டவர் தேடி வருகிறார். உடைய அன்பு இறங்கிக் கொண்டிருக்கிறது. உடைய அன்பு உங்கள் மீது இறங்குகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒப்பு கொடுப்பா. யாரும் அறியாத வாலிப பிள்ளைகளே, நீ யாரை நம்பி இதுவரை ஏமாந்தியோ? உன்னை யூஸ் பண்ணிட்டு சிலர் கைவிட்டிருக்கலாம். உன்ன மாதிரி அழகி இல்ல, உன்ன மாதிரி அழகானவா இல்லன்னு உன்னை சில நேரங்கள்ல மயக்கி இருப்பாங்க சில பேர். ஆனா இயேசுடைய அன்பு உன்னை தொடுகிறது. இயேசுடைய அன்பு உன்னை நிரப்புகிறது. ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய அன்பு திருமண வாழ்க்கையில உன் கணவனை விட உன் மனைவி விட சில பேர் உன் வாழ்க்கையில நுழைஞ்சிருக்கலாம். ஐயோ இவங்க என்ன நேசிக்கிறான்னு ஏமாந்திருக்கிறியா? அந்த இடத்துல இயேசுடைய அன்பு அக்காவை போல அண்ணனை போல சில பேர் வந்தாங்க உன் வாழ்க்கையில. ஆனா ஏமாத்திட்டாங்களேன்னு அழுதுகிட்டு இருக்கியே. இயேசுடைய அன்பு இறங்குகிறது. இயேசுடைய அன்பு இறங்குகிறது. ஒவ்வொரு இருதயங்களை இயேசுடைய அன்பு மூடுகிறது. தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்கப்பா. மனசுல இருக்கிற எல்லா வெறும் வேதனைகளையும் ஒப்புக்கொடு. என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்களே, நல்லா இருந்தோமே, உறவோடு இருந்தோமே, நேசிச்சிட்டு வாழ்ந்தோமே, ஆனா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? என்னையே அவங்களுக்கு பிடிக்காம போச்சு. எதுக்காக என்ன அவங்களுக்கு பிடிக்கல?
நான் முன்னேறினது அவங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஆண்டவரே, நான் அவங்களை தேடி தேடி போனனே, ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலையே. நான் என் மருமகள்கிட்ட எப்படி என் அன்பை சொல்ல முடியும்? என் மாமியார்ட்ட நான் எப்படி அன்பை கொடுக்க முடியும்? நான் வழிய போனாலும் அவங்க என்ன தூக்கி எறினாங்களே. என் கணவர் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லையே. என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லையே. என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிடலையே. அழுகிற மகனே, மகளே, ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ கைவிடப்பட்ட அந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். என் மகளே, என் மகனே, என்னுடைய அன்பினால் உன்னை நிரப்புவேன். சில பேர் சொந்த சகோதரிகளுக்குள் சண்டை, பிரச்சனை, பிரிந்து கிடக்கிறீர்கள். உங்களையே அறியாம அழுறீங்க. என்ன நேசிச்ச என் சகோதரி இன்னைக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்றாளே. இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இயேசு அந்த இடத்தில் வருகிறார். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வருகிறார். 2 கைகளை விரித்து சொல்லுங்கள். தூக்கி எறியப்பட்ட, வாய் திறந்து சொல்லுப்பா. வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை ஒப்புக்கொடுப்பா, ஒப்புக்கொடு. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். என்னை வெறுத்த, என்னை புறக்கணித்த, என்னை ஒதுக்கி தள்ளின ஒவ்வொருவரையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் இயேசுவே, அவர்கள் என்னை வெறுத்ததினால் எனக்குள் ஏற்பட்டிருக்கிற வெறுப்புணர்வுகள், மனக்காயங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, praise the Lord.